சத்ருவை கூட சிநேகினி தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்படி தான் விரும்புகிறேன். முடியலையே, கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியலையே. கோபம் தானே வருது, எரிச்சல் தானே வருது, கோபமான வார்த்தை தானே வருது. இந்த மாதிரி நடந்துறேன்னு என்ன செய்கிறது? அப்போது ரட்சிக்கப்பட்டுட்டேன், புதிய இருதயம் பெற்றுக்கிட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன். இனி நேர்மையாக நடக்கணும், அன்பாக நடக்கணும், நீதியாக நடக்கணும். இதை தான் நினைக்கிற முடியலையே, கட்டளையே கை கொள்ள முடியலையே. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் முடியாது. அதுக்கு தான் என் ஆவியை நான் உனக்குள்ளே வைத்து என் கட்டளைகளின்படி நடக்க செய்வேன். என்னுடைய நியாயங்களை கை கொள்ளும்படி நான் உனக்கு அருள் செய்வேன். அந்த ஆவியானவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய வைப்பார். அந்த ஆவியானவர் நீதியாய் நடக்க வைப்பார். அந்த ஆவியானவர் பரிசுத்தமாய் நடக்க வைப்பார். அந்த ஆவியானவர் அந்த எரிச்சலை மாற்றி சாந்த குணத்தை நமக்குள்ள